அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி, துவரம் பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய், பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. அதுபோல் பொங்கல் பரிசும் ரேஷன் கடைகள் மூலமே வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் ரேஷன் பொருட்களை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், மத்திய அரசு ஜிஎஸ்டி விதிக்காவிட்டால் விரைவில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு வீடாக டோர் டெலிவரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். டோர் டெலிவரி செய்ய பொருட்களை பாக்கெட்டுகளாக மாற்ற வேண்டும். இதனால் பொருட்கள் வீணாகாமல் மக்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும். இதற்காக 6 மில்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி இம்மாதம் முதல் தொடங்க உள்ளது. மக்களவை தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டுகள் கோரி 2,80,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதன்படி புதிதாக 2,80,000 புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரைவில் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொப்பரை தேங்காயை எண்ணெயாக மாற்றி ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும். மலேசியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் இருந்து பாமாயில் இறக்குமதி செய்வதற்கு பதில் ரேஷன் கடைகளில் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விற்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனால் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக விரைவில் கடலை எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விற்பனைக்கு வரலாம் என கூறப்படுகிறது.